ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் விஜயோட எக்ஸ் வெண்ணிலாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. விஜயோட போஸ்டரை பார்த்தோன்னே அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய மெமரிஸ் வருது. பட் என்னன்ட்டு ரெகனைஸ் பண்ண முடியல. வெண்ணிலாவை வந்து நிவேதான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவோட மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு வண்டியை ஓட்டுறாரு. தாறுமாறாக ஓட்டுறாரு. காவேரி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்கிறாங்க. ராகினி வந்து நெய் பாலிஷ் போட்டுட்ருப்பாங்க. ஒரு நெய் பாலிஷ்க்காக ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்போ நர்மதா வந்து நெய் பாலிஷை பார்த்துட்டு இருப்பாங்க. ராகினி வந்து அவங்க கையிலேருந்து பிடுங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறாங்க. ராகினி வந்து நர்மதாவை அடிச்சிடுறாங்க திருடின்னு சொல்லி. சாரதாவும் பாட்டியும் அந்த பிளேஸ்க்கு வராங்க. என் பொண்ணை அடித்த கையை நான் உடச்சி விட்டுருப்பேன். வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். என் பொண்ணை திருடின்னு சொன்னால் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி வந்து அவங்க சிஸ்டர்ஸோட பேசியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை பார்த்துட்டு இதோட காஸ்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. 1,20 lakhs வரும் மேம் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு நார்மல் மணி தானே மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு காவேரியை வந்து கிண்டல் பண்ணுறாரு. விஜய் வந்து இதை நோட் பண்ணி அஜய் வந்து கேபினுக்கு கூப்பிடுறாரு. உன்னை ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. ராகினி தானே அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒர்க்கை ஒழுங்காக பார்க்கணும், ஒர்க்கை காப்பாற்றிக்கணும், எதுக்கு நீ காவேரிக்கிட்டேயே பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஃபீஸை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அஜயை சொல்கிறாங்க. அஜய் வந்து கெஞ்சுறாரு. தேங்க்யூ.